ஐயா, அம்மா, தாயி, தாயி, நந்தி பேசுகிறோமா? நீதி அரசர் ஐயா ஆதியில் ஒரு பக்கம் வாழை தொங்க விட்டுருப்பார், தார்பாச் கட்டியிருப்பார், கிரீடம் கட்டியிருப்பார், கிரீடம் கட்டியிருப்பார். அம்மாவுக்கு நினைவு வரல. அது நான் இப்போத்தான் அம்மா காதில் நானே சொல்லுதேன், நந்தி சொல்லுதேன். முக்கால் சத்தியம் தாயே, பிறப்புல மதுரை கோட்டையில் போட்டப்ப நாங்கள் பல ரூபங்களில் வேடங்களை எடுத்து தாயை காப்பாற்றணும்னு சொல்லி நாங்கள் எவ்வளவோ போராடி வந்த கணக்கு. அதான் மதுரை மீனாட்சி அம்மன், மீனாட்சி அம்மா. அதை கன்னியாகுமரி டு உள்ள 73 கிலோமீட்டருக்கு உள்ளே கிடக்கிற மன்னராட்சி வந்து உள்ளே இறங்கி வேறு அரசாட்சி ஐயா நடத்தினார். மன்னராட்சி நம்ம ஆளணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து ஆராய்ச்சி பண்ணி ஐயாட்ட வந்து என்னென்ன சத்தியவாக்கு வாங்கணுமோ உள்ள அரசாட்சி ஐயா தான் உட்காந்துருப்பார், அரசனாக உட்காந்துருந்தார். நீதி அரசர், நீதித்துறை, நீதிமான் 3 கணக்கில் இருப்பார் ஐயா. இப்போ ஜென்மத்தில் நீதிபதி ஜட்ஜாக உட்காந்துட்டார் ஐயா. இனிமேல் உலகமே யார்கிட்டையும் தப்ப முடியாது இவற்றிருந்து, ஐயாட்ட இருந்து. முக்கால் சத்தியம் மன்னராட்சிங்கிறது அவன் வேலை பார்த்தான். மன்னராட்சி நம்ம இவரை மாதிரியே வேடத்தை எடுத்து கத்தி, வால்கத்தி எப்படி வைக்கணும், மீசை எப்படி திருக்கி வைக்கணும், எப்படி நம்ம குதிரை ரேஸில் நம்ம போகணும்னு போயிட்டான். ஐயா வந்து பறக்கும் தட்டு, அது பவர். அவர் பவரில், அந்த பவரில் தான் பறக்கும் தட்டில் போவார் ஐயா. அம்மா கைலாசத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க பிள்ளைகளோட. இதெல்லாம் பெரிய கதமா. தாய் இப்போ கொண்டு வந்து எங்கள் ஐயா கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. என் தாயை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீதி அரசர், நீதிமான், நீதித்துறை, நீதிபதி ஜட்ஜி. இன்னைக்கு ஓட்டு எலெக்ஷன் கணக்கு முடிச்சிட்டார், தமிழ்நாடு உள்ள கணக்கு. இதுதான் ஐயா கணக்கு பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ எலெக்ஷன் நடந்த இடம் தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமாக உள்ள மாட்டுவான். எல்லா அரசியல்வாதியும் உள்ள மாட்டி ஐயா கொண்டு வருவார். முகால் சத்தியம் நீதி அரசர் ஐயா.